குர்ஆன் படிக்கும்போது, சிந்தனையோடு படிக்கும்போது நமக்கு என்ன வழிகாட்டுது, நமக்கு என்ன படிப்பினை இருக்கு, இதை கொண்டு நம்முடைய மனம் எப்படி மாறுது, மனம் பக்குவப்படுதா, வாழ்வியல்ல மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். வெறுமனே படிச்சுட்டு ஓதிட்டே போயிடக்கூடாது. 24:41 நீர் பார்க்கவில்லையா பாருங்கிறான். சிந்திச்சும் பாருங்க, பாருங்க சிந்திச்சும் பாருங்க. நீர் பார்க்கவில்லையா, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை பறவைகள் ரெக்கையை விரித்தும் வண்ணமும் நிச்சயமா அல்லாவின் தூய்மையை துதிக்கின்றன. நீங்க பாருங்கிறான். இயற்கையை பாருங்க. இயற்கை உணராத வரைக்கும் இறைவன் அறிய முடியாது. யாரும் கடவுளை பார்த்தது கிடையாது. கடவுள் எப்படி இருப்பான்னு தெரியாது. கடவுளுக்கு உருவம் கிடையாது. உணர்வானவன், உள்ளட்சத்துக்குரியவன். அப்ப நம்ம எப்படி கடவுளை அறிய முடியும்? அவருடைய பண்புகள், அவருடைய தன்மைகள், அவன் படைப்பின் ஆற்றலை உணரும். அப்போ ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கணும். வானங்கள்லேருந்து பூமி வரைக்கும் ஒவ்வொரு படைப்பையும் நம்ம உற்று நோக்கணும். உற்று நோக்கணும் நமக்கு தெரியும். அவருடைய ஆற்றல் தெரியும். அவனை பற்றியான ஞானம் நமக்கு புரியும். நீர் பார்க்கவில்லையா, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும்